இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் சிக்கன் கறிவடை சிக்கன் வச்சு கறிவடை செஞ்சுருக்கேன். சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கிற இந்த கறிவடை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும், இல்லை ஃபாஸ்டிங் டைமில் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் ஆகும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கடைகள்லையும் கிடைக்கும், உங்களுக்கு ரோட்டு கடையில் கறிவடைன்னு சொல்லி கிடைக்கும். பட் அது எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குது, எவ்வளோ நல்ல எண்ணெயை எவ்வளோ எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வாங்கி சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க பசங்க இல்லை ஹஸ்பண்ட் போய் ஏதோ ஒரு ஈவினிங் டைமில் பசியாகிறதுக்கு வாங்கி சாப்பிட்ருவாங்க. பட் நம்ம இதை ஈவினிங் டைமில் நம்மளே இதை வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா ஸோ வெளியில் சாப்பிட்ற பொருள் வீட்டிலையே கிடச்சிச்சின்ற சந்தோஷத்தோடு சாப்பிடுவாங்க. அதே போல் கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ இந்த கறிவடை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கறிவடை செய்யலாம். கறிவடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அது நல்லா ஊறிடணும். அதோட போன்லெஸ் சிக்கனு நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஜல்லடை இருந்துச்சுன்னா அதில் வச்சு நல்லா ட்ரை ஆகிடும் தண்ணி. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு இந்த கறியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சிக்கணும். இது நல்லா அரைப்படணும் கறி. இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே ஜாரில் கடலைப்பருப்பில் உள்ள தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதில் போட்டுக்குங்க. இதோட கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஆனால் இது பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும், தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நமக்கு இந்த அளவுக்கு அரைச்சா போதும். எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதோட இந்த கறியும் போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, நல்லா பெரிய சைஸ் பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பெரிய ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, அதையும் போட்டுக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் இதெல்லாம். இதோட இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகா பொடியை போட்டுக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்குன்னா இந்த வெங்காயத்துலேருந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிறதுக்காக அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். வடை எந்த அளவுக்கு நம்ம பிடிப்போம் அந்த அளவுக்கு இந்த கரெக்டாக இருக்கணும். அடுப்பில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வடையை எடுத்து பிடிச்சி வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா இதில் போட்டுடலாம். ஸோ அடுப்பை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததோ, ஏன்னா நமக்கு வந்து கறி வந்து நம்ம பச்சையாக போட்டிருப்போம். அந்த கறி வேகணும், உள்ள வரைக்கும் நல்லா வேகணும். அதுக்காக மேலே அடுப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மேலே வெந்துடும், உள்ளே அப்படியே வேகாமல் இருக்கும். ஸோ நம்ம நல்லா உள்ள வரைக்கும் வேகணும்னா கொஞ்சம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வேக விடணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக நம்ம கொஞ்சம் வேக விட்டோம்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்துடும். நல்லா மேலேயும் நல்லா செவக்க நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அருமையான ஸ்நாக்ஸ் இது. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு வந்து வேலை வந்து நம்ம பருப்பு கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறது தான்.
ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். ஈவினிங் டைமில் நமக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணுன்னா வீட்டில் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கும் சரி, இல்லை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் சரி, நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட. எண்ணெய் உங்களுக்கு பாலாகாமல் அதே போல் அதிகமாக எண்ணெய் எடுக்காமல் நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்த பேட்ச் நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கிங்க. ஏன்னா சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நல்லா சூடான பிறகு அடுத்த பேட்ச் போடலாம். அதே போல் எண்ணெய் நல்லா சூடாக இருந்தோ அடுப்பை குறைச்சிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான இந்த சிக்கன் கறி வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நோன்பு திறக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை வீட்டில் ஸ்நாக்ஸு ஏதாவது ஈவினிங் சாப்பிடணுன்றவங்களுக்கும் சரி, சூப்பரான இந்த கறி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்கள் சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.